சிலந்திகள் சிலந்தி வலைய பின்றதுக்கு உதவி செய்யறது சிலந்தியில உள்ள ஸ்பின்னரெட்டுங்கிற ஒரு பகுதி தான். அது சில்க் த்ரெட்ங்கிறத உருவாக்குது. இதன் மூலியமா சிலந்திகள் தனக்கான வலைய பின்ன ஆரம்பிக்குது. சிலந்திகள் வலைய பின்றதுக்கு முன்னாடி தன்னோட சுற்றி இருக்கிற இடத்த தன்னோட சைஸ கம்பேர் பண்ணி அது மெஷர் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா சிலந்தி வலைய பின்ன ஆரம்பிக்கும். ரெண்டு மரத்துக்கு இடையில சிலந்தி வலைய பின்ன போகுதுன்னா ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு ஒரு சில்க் த்ரெட்ட உருவாக்கும். இதன் மூலியமா அது ஒரு பாலமா செயல்படும். அடுத்ததா ஒரு லூசான சில்க் த்ரெட் உருவாக்கி அதை ஒரு ஒய் ஷேப்ல உருவாக்கும். அப்புறம் அந்த ஒய் ஷேப்பை சுத்தி ஒரு ஃப்ரேம் மாதிரியான சிலந்தி வலையை உருவாக்கும். அப்புறம் சின்ன சின்ன லைன்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு கடைசியில ஒரு ரவுண்டா உருவாக்கிட்டே போகும். இப்படிதான் இந்த சிலந்தி வலைங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. இப்படி உருவாக்கப்படுற சிலந்தி வலைகள்ல கொஞ்சம் கொஞ்சம் கம்ஸா இருக்கும். இந்த கம் தான் சின்ன சின்ன பூச்சிகள் அந்த சிலந்தி வலைகள்ல படும்போது அதை பிடிச்சு வைக்க ரொம்பவே உதவியா இருக்கு. இந்த சிலந்தி வலையில சிக்கிற பூச்சிகளால அவ்வளவு சீக்கிரத்துல தப்பிக்க முடியாது.